ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கும்பகோணம் முருகப்பெருமானின் அறுபடை அருகே உள்ள சுவாமிமலை சாமிநாத சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவினை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், இந்த கோயிலுக்கு எந்தெந்த பகுதியிலிருந்து மக்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள்? இந்த கோயிலின் இந்த விழாவின் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது தொடர்பான மேலும் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அறுபடை வீடு கோவில்களில் 4ஆம் படை வீடு கோவிலான சுவாமிமலை சுவாமிநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் மட்டுமல்லாது வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்திக்கப்பட்டு மலர் அலங்காரத்திலும் தங்க கவசம் பொருத்தியும் வைரவேல் சாத்தியும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமானை தரிசிக்க அதிகாலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முருகப்பெருமான் அப்பனுக்கே உபதேசம் செய்த திருக்கோயில், அப்பனுக்கே உபதேசம் செய்த சுப்பன் என்ற தல பெருமையோடு விளங்கும் இந்த சாமிமலையில் ஏராளமான பக்தர்கள் அரகுரா அரகுரா என கோஷமிட்டவாறே, முருகப்பெருமானுக்கு கோஷமிட்டவாறே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கும்பகோணம் சுவாமிமலை சாமிநாதன் முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன்.